Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் பிடித்தமான டீ கடை கஜடா எப்படி செய்யறங்கறதாங்க பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைம்ல அந்த குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியாவே செஞ்சு கொடுத்துறலாம். அதை எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோ உள்ளர போய் பாத்துருவோம். இந்த கஜடா இன்னைக்கு நம்ம மைதா மாவுல ட்ரை பண்ணியிருக்கோங்க. மைதா மாவு வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறவங்க நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா நம்ம டீ கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டு வந்து கிடைக்காது. அதனால தான் மைதாவில் செஞ்சுருக்கோம். ரவை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முட்டை 1 எடுத்திருக்கேன். ஏலக்காய் 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு நம்ம பேக்கிங் சோடா வந்துட்டு எடுத்துருக்கிறேன். அரிசி மாவு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற மைதா மாவுக்கு வந்துட்டு பாதிக்கு பாதி வந்து சுகர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. மைதா வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராம் வந்து இருக்குங்க இந்த மைதா. மைதா எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஜலிச்சிட்டு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை வந்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். அதோடய வந்துட்டு ஒரு 2 ஏலக்காய் வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ முதல்ல வந்துட்டு நம்ம சுகரை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க முட்டை சேர்க்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு முட்டையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்தோம்னா வந்துட்டு சுகர் வந்துட்டு ஈஸியாக அறப்படாது. அதனால தான் வந்துட்டு சுகர் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க ஒரு முட்டை இதையும் சேர்த்து வந்துட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அடிக்க வேணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா லைட்டாக அடிச்சிங்கனாவே போதும். அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்து எல்லாத்தையும் மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துக்குவோம். ரவை வந்துட்டு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ரவையை வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடா வந்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப அளவு கூடுதலாக போட வேண்டாங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போட்டால் வந்துட்டு போதும். இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காண்டி வந்துட்டு உப்பு கொஞ்சமாக சேருங்க. ரொம்ப தேவையில்லை. நம்ம சுகர் வந்து ஸ்வீட்னஸ் எடுத்து தரும். அதுக்காண்டி தான் அந்த உப்பு நம்ம வந்துட்டு இதோட வந்துட்டு சீக்கிரம். இப்போ இதில் நம்ம முட்டை அடித்து எடுத்து வந்திருக்கோங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துருங்க. இப்போ இதோடு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நான் நெய் சேர்க்க போகிறேங்க. ரொம்ப தேவையில்லை. சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் நெய் இருந்துச்சுன்னா நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வெண்ணெய் இருந்துச்சுன்னா கூட வெண்ணெய் உருக்கிட்டு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஸ்பூனில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கைகளில் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கஜடா செய்கிறது ரொம்பவே வந்துட்டு ஈஸி தாங்க. ரொம்ப வந்துட்டு சிரமப்பட்டுலாம் நம்ம எதுவுமே செய்ய வேணாம். மாவு நம்மளுக்கு சுகர் இருந்துச்சுன்னா போதும். நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைமில் கூட அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம். இப்போ இதோட வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேங்க. உங்களுக்கு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பால் கூட வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேருங்க. ஏன்னா நம்ம வந்து சுகர் ஏற்கனவே அடிச்சுட்டு இதில் வந்து சேர்த்துருக்கோம். அந்த சுகர்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் அளவு மட்டும் நீங்கள் வந்துட்டு தண்ணி இதோட சேருங்க. இந்த மாவை நல்லா இந்த மாதிரி வந்துட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாவு வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். கைகளில் கொஞ்சம் வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு ஊறினதுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக இழுத்து ஊறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போடுறப்போ வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறது. மாவை நம்ம வந்துட்டு இப்படி கையில் வந்து தொட்டு எடுத்து பார்த்தா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் மாவு லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம ஊறினதுக்கப்புறம் நம்ம போடுறதுக்கு அப்போ தான் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்துட்டு மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வைக்க போகிறோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம போட்டிருக்க ரவை எல்லாமே நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது ஒரு மூடி போட்டு வந்துட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ இது மாவு வந்துட்டு நல்லாவே வந்து ஊறி இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி அடிகனமான உள்ள பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம இந்த கஜடா சுடுறதுக்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த கஜடா வந்துட்டு கீறி விட்ட மாதிரி விடுவாங்க. ஆனால் இந்த மாவு பத்துக்கு கீறி எதுவுமே விட வேண்டாங்க. அப்படியே போட்டிங்கனாவே அதே வந்துட்டு நமக்கு லைட்டாக வந்துட்டு விரிசல் விட்டு நல்லா அழகாகவே கஜடா வந்துட்டு வெந்திருக்கும். நம்ம வந்து இதை கீறி விடணும்லாம் அவசியம் இல்லை. அடுப்பை சிம்முக்கும் அடுத்த பொசிஷனில் வச்சு போகிறீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம சுகர் போட்டிருக்கிறதுனால ஈஸியாகவே வந்துட்டு கருக ஆரம்பிச்சிடும். உள்ளார அப்புறம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு சிம்முக்கும் அடுத்த ஸ்டேஜில் வச்சுட்டு இந்த கஜ்ஜரா போகிறீங்க. இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் வந்து டைம் எடுக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வந்து வெந்துருச்சு. நம்ம வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கீறி விடவே இல்லை. ஆனால் அதிலேருந்தே பாருங்கள் கிராக்குன்னு வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி வந்துட்டு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஈவினிங் டைமில் வந்துட்டு சூடாக காஃபியோடையோ ஒரு டீயோடையோ இதை பரிமாறுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்குங்க.
நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார் நல்லா சாஃப்டாக வந்துருக்கிற இந்த கஜ்ஜிராவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.